எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒரு சில காரியங்களை செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னதாக கர்த்தர் என்ன செய்து வருகிறார் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். சங்கீதம் 105:1 நாம் வாசிக்கிற வேளையில கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்கின்ற அவருடைய வசனத்தின் விதமாக கர்த்தர் எங்களை நடத்தி வருகின்றார். அவர் தம்முடைய காரியங்களை செய்து வருகின்றார். அதை ஆண்டவருக்கு மகிமையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்தியாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலே 27 மாநிலங்களே எங்களுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு பச்சை புள்ளியும் அங்கே இருக்கிற ஊழியர்கள், அங்கே ஊழிய ஸ்தாபனங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. வேதாகம மொழிபெயர்ப்பு, கல்வி கற்பித்தல், மெடிக்கல் வசதிகளை உருவாக்கி தருதல், இன்னுமாக பிள்ளைகளுக்கு விடுதிகளை உருவாக்கி அவர்களுக்கு நாங்கள் இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய அன்பை அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். ஒரு மிஷனரியோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியமானது இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 800 மிஷனரிமார்களை உடைய ஊழியர்களை உடைய ஒரு ஸ்தாபனமாக இது இருக்கின்றது. இந்த ஊழியத்திலே பல தரப்பட்ட சபைகளை சேர்ந்தவர்கள், பல தரப்பட்ட கலாச்சாரத்தை உடையவர்கள், பல தரப்பட்ட மொழிகளை பேசுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அதே ஏக சிந்தையாக இந்த ஊழியத்திலே நாங்கள் ஈடுபடுகிறோம். இந்த படமானது போன வருடம் நாங்கள் கூடின பொழுது எடுக்கப்பட்ட படம். அருணாச்சல் பிரதேசத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகின்றேன். அருணாச்சல் பிரதேசத்தில் எங்களுடைய ஊழியமானது காலோ மக்கள் மத்தியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சைனா பார்டர் பக்கத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல மிக அழகான இடம். இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து அங்கே எங்களுடைய மிஷனரிமார்களை அனுப்பினோம். அப்படி அனுப்புகிற வேளையிலே கர்த்தர் அங்கே பெரிய அற்புதங்களை செய்து அங்கே அநேகரை விடுதலைக்குள்ளே நடத்தி இப்படியாக அங்கே சபை ஸ்தாபிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த படத்தில் பார்க்கிற மத்தியில் இருக்கிற அந்த பெண், அவள் அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டவளாக இருந்தாள். எங்களுடைய ஊழியர்கள் அவளுக்காக ஜெபித்து அதிலிருந்து அவளை விடுதலை பெற்ற பிறகு அவளுடைய தகப்பனார் தன்னுடைய இடத்திலேயே, காம்பா என்கின்ற இடத்திலேயே இந்த கடவுளுக்காக ஒரு ஆராதனை ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய இடத்தையே கொடுத்தார். அந்த இடத்திலே ஒரு அருமையான ஆராதனை ஸ்தலத்தை உருவாக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதன் மூலமாக இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். விசேஷமாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் தோனிபாலோ என்கின்ற கடவுளை வணங்குகிறவர். தோனிபாலோ என்பது சூரிய சந்திரனை வணங்குகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து வருகிறவர். அது மட்டுமல்ல, இவர் பிஜேபியினுடைய வார்டு தலைவராக இருந்தார். ஆகையினாலே இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கம், எப்படி நான் வெளியிலே இயேசுவை பற்றி சொல்லுவேன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு திகைப்பு. அப்படி இருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவரோடு கூட தரிசனமாகி, என்னை குறித்து சொல்வதற்கு நீ பயப்படாதே, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவருக்கு சொன்ன பொழுது வெளியரங்கமாக அவர் மற்றவர்களுக்கு அறிவித்தார். ஆகையினாலே அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளவும் அங்கே உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நாங்கள் இப்படியாக ஒரு அழகான ஆலயத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அருணாச்சல் பிரதேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 1978ஆம் ஆண்டு இந்த மாநிலத்தில் மத மாற்ற சட்டம் அங்கே அமலுக்கு வந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அருணாச்சல் பிரதேசத்தில் அந்த நாட்களிலே அநேக உபத்திரவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சபைகள் எரிக்கப்பட்ட அந்த காலங்கள். அப்ப இந்த சட்டம் அமலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. அந்த நாட்களிலே
இருந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு அந்த சட்டம் இருந்த பொழுதிலும் அந்த கர்த்தருடைய ராஜ்யம் அங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த நாளில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 22% கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 44% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 2 மடங்காக ஆண்டவர் பெருக்கி வருகின்றார். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனமானது நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை நம்முடைய நாட்டிலே விரிவுபடுத்தி கொண்டு வருகின்றார். எங்கே எங்களுடைய ஊழியர்கள் சென்றாலும் அங்கே ஒரு சிறிய ஆராதனை குழுவை உருவாக்குகிறார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது ஆரம்பிக்கப்படுகிறது. அவருடைய வீடு, அவருடைய குடிசையிலே, அவருடைய அந்த ஒரு அறையிலே அந்த ஆராதனை ஸ்தலம் ஆரம்பிக்கப்பட்டு அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சத்திரப்பூர் என்கின்ற இடத்துக்கு நான் உங்களை கொண்டு செல்கிறேன். அந்த இடத்துல இந்த படத்திலே பார்க்கிற இந்த இடத்துல அங்கே எங்களுடைய ஊழியர் அடிக்கப்பட்டார், அவரை சிறையில் போட்டார்கள். அதற்கு பிறகு இவரை அந்த இடத்திலிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை நடப்பித்து கொண்டு வருகிறபடினாலே உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆகையினாலே கண்டிப்பாக இங்கே சபை வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துல இப்பொழுது ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே 5 சபைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும் பெருகுகிறதோ அங்கே ஆண்டவருடைய வசனம் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது, அங்கே வளர்கிறது என்று பார்க்கின்றோம். ஒரிசாவில் இருக்கிற ஊழியத்தை குறித்து சொல்ல விரும்புகின்றேன். அங்கே கோராப்புட் என்கின்ற இடத்துல குவி மக்கள் மையத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த 2 சகோதரிகள் அவர்கள் ஆண்டவரை அதிகமாக விசுவாசம் வைத்து அவர்கள் இருக்கின்றார்கள். எந்த உபத்திரவத்திலும் ஆண்டவரை விடாதபடிக்கு உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சகோதரியுடைய மூக்கில் ஒரு மூக்குத்தி இருக்குது. அதே மூக்குத்தி அந்த மற்ற சகோதரிக்கும் இருந்தது. என்ன நடந்தது என்றால், அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தார்கள் நீ அந்த கிறிஸ்தவ கூடுற இடத்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரையும் அடித்து துன்புறுத்தினார்கள். அந்த மூக்குத்தியை பிடுங்கி உதைத்தார்கள். ஆனாலும் சந்தோஷத்தோடு கூட எங்களுடைய ஆராதனை ஸ்தலத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படியாக ஆண்டவரிடத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கர்கரா என்கின்ற இடத்துல நடைபெறுகிற ஊழியத்தை பார்க்கிற வேளையில அங்கே ராபர்ட்ஸ்கஞ்ச் என்கின்ற இடத்துக்கு சுற்றிலும் இருக்கிற அநேக கிராமங்களில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். இவருடைய மையத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த விஜயகுமாரை ஒரே ராத்திரியிலே அங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லி போலீஸ் உதவியோடு கூட வந்து அங்கே துரத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த இடத்துல ஊழியம் நடக்காது என்கின்ற சூழ்நிலை இருந்த சமயத்தில் ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். நான் போய் அங்கே மற்ற ஊழியர்களோடு கூட சேர்ந்து அந்த புதிய விசுவாசத்திலே கேட்டேன், ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள், என்ன நடந்தது என்று கேட்ட சமயத்தில், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக மிருகங்களாக, இப்போ எந்த நன்மையும் தீமையும் உணராதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கடவுள் எங்களை மாற்றியிருக்கிறார். இங்கே இருக்கிறவர்கள் எங்களிடத்தில் வந்து உபத்திரவம் கொடுக்கிறார்கள். எங்களிடத்தில் கேட்குறாங்க, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு அவங்க தந்தது என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அவர்கள் ஒன்றுமே தரவில்லை, எங்களுக்கு தந்ததெல்லாம் இயேசு மாத்திரமே, வேற ஒன்றும் எங்களுக்கு தரவில்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை அவர் மாற்றி இருக்கின்றார். நாங்கள் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே, புதிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் தைரியமாக அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். டேரடூன் பகுதியில் நடைபெறுகிற ஊழியத்தை பார்க்கிற வேளையில் இந்த டேரடூன் என்கின்ற இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கேதான் இந்த புனித ஆறுகள் ஓடுகிற ஒரு இடம். அந்த இடத்துல கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், ரிஷிகேஷ் என்கின்ற இடங்களில் இன்றைக்கு நீங்க போய் பார்ப்பீங்கன்னா அங்கே நிறைய சுவாமிஜி அவர்கள் குருக்கள் அங்கே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற அந்த இடத்துல இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். விசேஷமாக சுனிதா என்கின்ற அழைக்கப்படுகிற இந்த பெண் 12th ஸ்டாண்டர்டில் படித்து கொண்டிருந்த பெண்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆலயத்தில் எங்களுடைய ஆராதனையில வந்து பங்கு பெற்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் ஆராதனையில் இருந்த சமயத்தில் அவங்க பெற்றோர்கள் வந்து அவளை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் அடைத்து வைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய விசுவாசத்தை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையில அவள் 12th ஸ்டாண்டர்ட் எழுத வேண்டும் என்று சொல்லி அவளை பரீட்சைக்கு அனுப்பினார்கள். அதிலிருந்து அவள் தொடர்ந்து ஆண்டவருக்காக சாட்சியாக அநேகரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி 4 பேர்களை அவள் கொண்டு வந்து எங்களுடைய ஊழியத்திலே சொன்னார்கள், இவங்க 4 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் 5 பேராக நாங்கள் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறோம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அவர்கள் அஃபிடவிட் ஒன்றை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய சொந்த இஷ்டத்திலே தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த சான்றை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து, இப்படியாக அந்த ஞானஸ்நான ஆராதனை நடக்கிற அந்த நாளில் நான் அங்கே சென்றிருந்தேன். அங்கே சென்ற பொழுது நான் நினைத்தேன், அங்கே பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான ஆற்றிலே போய் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அப்படி செய்வது உசிதமாக இருக்காது, ஆகினாலே நம்ம வீட்டிலேயே உள்ளேயே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பேரலில் தண்ணியை நிறைத்து அந்த தண்ணிக்குள்ளார அவள் போக அவளை ஞானஸ்நானம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அவள் தண்ணீருக்குள்ளே சென்ற பொழுது அந்த தண்ணீர் அந்த பேரலிலிருந்து அப்படியே பொங்கி வழுகிற சமயத்தில் என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்கிறதை நான் பார்க்கிற விதத்தில் ஆண்டவர் அந்த காரியங்களை அங்கே செய்து கொண்டு வருகின்றார். அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் நாங்கள் ஸ்தாபிக்கிறோமோ, சபைகளை உருவாக்குறோமோ, அவைகள் செல்ஃப் சப்போர்ட்டிங் சர்ச்சாக, செல்ஃப் ப்ராபகேட்டிங், செல்ஃப் கவர்னிங் சர்ச்சாக உருவாக வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆரம்ப நாளிலிருந்தே அவர்களை தலைவர்களாக உருவாக்கி அவர்களை தங்களுடைய சபையை தாங்களே நடத்தும்படியாக அவர்களை செய்கிறோம். ஏன் இப்படி செய்கிறோம் என்றால், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பு, ஐயமுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம், அறிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் சென்று சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். அதை அவர்களுடைய கரத்திலேயே கொடுத்துவிட்டு புதிய இடங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே எங்கெல்லாம் அங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறதோ அவைகளே அந்த சபைகளே நிற்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். இங்கே பார்க்கிற வேளையில புதிய விசுவாசிகள் தங்களுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள், அவர்களே அதில் ஈடுபடுகிறார்கள். ஒரு அருமையான ஆலயம் இது வந்து மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கட்டில் இருக்கிற அந்த மாநிலத்தில் பத்ரி மக்கள் மையத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இப்படியாக அந்த ஆலயம் கட்டுமானப்படி முடிந்து அங்கே அவளுடைய மையத்திலே தலைவர்களை உருவாக்கி நாங்கள் இப்படியாக செய்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே எப்படியாவது ஒவ்வொரு இடத்திலேயும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல ஒவ்வொரு சபைகளிலேயும் சுவிசேஷர்களை உருவாக்கி அங்கே நற்செய்தி அறிவிக்கிறவர்களை உருவாக்கி பைபிள் உமன் இப்படி என்று சொல்லி பலவிதமான நிலைகளிலே அவர்களுக்கு வேண்டிய பயிற்சியை கொடுத்து இப்படியாக அவர்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக 300 தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் அவர்களை தேடி அவர்களுக்கு உருவாக்கி அவர்களுக்கு வேண்டிய பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பல பகுதிகளிலே தேவையானது அவருடைய சுகாதார வசதிகள். அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாதபடினாலே அங்கே அவர்கள் மிக பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அவருடைய இந்த ஊழியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஆதிவாசி மக்களும் அவங்க வந்து ஆவி வணக்கத்தை உடையவர்கள். அதனால அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதியை குறித்த அறிவு கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பூசாரி கிட்ட போய் அந்த அவர் மூலமாக தான் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூட நம்பிக்கையை
உடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ வசதியை நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகினாலே எங்களுடைய மிஷனரிமார்களுக்கு ஒரு மருத்துவ பயிற்சியை நாங்கள் தந்து அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து சிஎம்சி வெள்ளூர் மூலமாக இந்த காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இதன் மூலமாக அநேக எங்களுடைய மிஷனரிமார்கள் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதிகளை கொடுப்பது, அதன் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு வருகிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மக்கள் அவங்களுக்கு என்ன வியாதி என்பது பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் அங்கே செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாங்க எங்களுடைய ஊழியர்கள் ஒரு சாதாரண பாராசிட்டமால் கொடுத்தா கூட அவர்களுக்கு ஆண்டவர் உடனே ஒரு பெரிய விடுதலை தருகிறார், சுகத்தை தருகிறார். அதுல ஆண்டவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கின்றார். கர்த்தர் இப்படி பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்னும் நாங்க பார்க்கிற வேளையில வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். காட்டெருமை கொம்பு மடியா என்கின்ற பைசன்ஹார்ன் மடியா என்கின்ற அந்த பாஷையில நாங்கள் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அதை வெளியிட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். 25 வருடங்களாக ஜோசப் அண்ட் ஓமனா இவர்கள் செய்த மொழிபெயர்ப்பை அங்கே புதிய ஏற்பாட்டை இந்த மக்கள் கருத்தில் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு 13 தாய்மொழிகளிலே வேதாகமானது மொழிபெயர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 4 மொழிகளிலே புதிய ஏற்பாடு நாங்கள் மொழிபெயர்த்து அதை நாங்கள் மக்களுடைய கரத்திலே கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து வருகின்றார். தொடர்ந்து இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு கல்வி கற்பிக்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய தமிழ் வேதாகமத்தை நம்முடைய கரங்களில் நாம் பிடித்து நாம் உபயோகப்படுத்துகிற வேளையில நாம் யோசிக்கணும். நம்முடைய நாட்டிலேயே இன்னும் அநேகர் தங்களுடைய தாய்மொழியிலேயே வேதாகமத்தை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதத்தை கொடுப்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதை செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. ஆகினாலே நாம் அவர்களுக்கு எப்படியாவது தாய்மொழியிலே அவர்கள் புரிந்து கொள்கிற அந்த இதய மொழியிலே அவர்களுக்கு வேதத்தை கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் அநேகரை வேதாகம மொழிபெயர்ப்பில் நாங்கள் ஈடுபடுத்த விரும்புகின்றோம். இந்த நம்முடைய நாட்டில் 1562 மொழிகள் பேசப்படுகிறது, தெரியுமா? நம்முடைய இந்திய நாட்டில். ஆனா அதுல முக்கியமாக 470 மொழிகள் மிக முக்கியம். அந்த மொழிகளிலே கண்டிப்பாக வேதாகம மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும். அதை உணர்ந்து வேதாகம மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். 270 மொழிகளிலே இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே வேதம், புதிய ஏற்பாட்டினுடைய பகுதிகள் இன்றைக்கு கிடைக்கிறது. அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிற, உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிற ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் அது நம்முடைய வேதாகமம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய அதிகமாக தேவையுள்ள ஒரு நாடு, அதிலே இன்னும் 110 மொழிகள் வேதாகம மொழிபெயர்ப்புக்காக காத்திருக்கின்றது. அதை நாம் செய்வோம் என்றால் 5 கோடி மக்களை நாம் சந்திக்க முடியும். இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இன்னும் அதிகமான வேதாகம மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அதை செய்வதற்கு அநேக வாலிபர் எங்களுக்கு தேவை. நீங்க ஒருவேளை சொல்லலாம், எங்களுக்கு மொழிபெயர்க்க தெரியாதே, என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் சாதாரண மக்களை ஆண்டவர் உபயோகப்படுத்துகின்றார். பூனாவிலிருந்து வந்த ஒரு பெண்மணி, அவள் கராசியா மக்கள் மையத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தாள். அங்கே ஊழியத்தை அவர்கள் ராஜஸ்தானிலே, குஜராத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய மையத்தில் ஊழியம் செய்கிற வேளையில அவர்களுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக நான் செல்கிறேன் என்று அவள் கேட்ட வேளையில அவளை நாங்கள் அந்த பயிற்சி கொடுத்து அவளை அனுப்பினோம். அதன் மூலமாக இன்றைக்கு கராசியா மக்கள் மையத்தில் அவளுடைய கரங்களிலே வேதாகமம் இருக்கின்றது. ஆகையினால அருமையான சகோதரனே, சகோதரியே, சாதாரண மக்களை ஆண்டவர் உருவாக்குகின்றார். சாதாரண மக்களை இந்த பெரும் பணியிலே ஈடுபடுத்த விரும்ப. இன்றைக்கு இந்த மொழிகளிலே வேற கதை புத்தகமோ அல்லது பாட புத்தகமோ இல்லை. ஏதாவது ஒரு புத்தகம் அங்கே இருக்கிறது என்றால், அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அவளுடைய மொழியில இருக்கும் என்றால்
அது நம்முடைய வேதாகம் மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. சரித்திரத்தை உருவாக்க வாலிபர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். இவருடைய வாழ்க்கையில நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.